எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஹரிஹரனோட சீரீஸ் ஆஃப் லெக்சருக்கு உங்களை வரவேற்கிறேன். தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வித் டாக்டர் ஹரிஹரன். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா சிம்ப்ளக்ஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். ஃபெர்மெண்டேஷன் மீடியாவில் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த டெக்னிக் சிம்ப்ளக்ஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். இது ரொம்ப ஈஸியான டெக்னிக். வெறும் 2 கான்சன்ட்ரேஷன்லேருந்து இனிஷியல் எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். நம்ம ஒரு ஆப்டிமைஸ்டு கான்சன்ட்ரேஷனுக்கு ஒரு சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லேயே நம்ம ரீச் ஆகிடலாம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த லெக்சரில் தெரிஞ்சுக்குவோம். ஸோ மொதல் ஃபெர்மெண்டேஷன்னா என்னென்னு ஒரு ப்ரீஃபாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபெர்மெண்டேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இது ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸ் இல்லைனா பயோகெமிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுதுன்னா மீடியாவில் இருக்கிற சப்ஸ்ட்ரேட்டை உள்ளே யூட்டிலைஸ் பண்ணி அது ஒரு இண்டஸ்ட்ரியலி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணுது. அது எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த சப்ஸ்ட்ரேட்டை எடுத்து தன்னோட பயோகெமிக்கல் பாத்வே மூலமாக அந்த ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஈஸ்ட் குளுக்கோஸை கன்சியூம் பண்ணி அதோட அனரோபிக் கண்டிஷனில் கிளைக்கோலைட்டிக் பாத்வே மூலமாக ஆஸ் அன் என் ப்ராடக்டாக ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதில் ஃபார்ம் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா எய்தர் ஒரு ப்ரைமரி மெட்டபலைட் இல்லைனா செகண்டரி மெட்டபலைட்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறோம்னா இந்த மெட்டபாலிக் பாத்வேயில் போகிறப்ப ஃபார்ம் ஆகிற ப்ராடக்டை பொறுத்து. ஸோ ப்ரைமரி மெட்டபலைட்ங்கிறது ஜென்ரலி குளுட்டாமிக் ஆசிட்னு இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு. செகண்டரி மெட்டபலைட் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆல்கஹால் இதெல்லாம் செகண்டரி மெட்டபலைட்டாக இருக்கும். ரைட். இப்போ ஃபெர்மெண்டேஷன் பண்ணணும்னா அதில் அந்த ப்ராசஸை 3 நம்ம டிவைட் பண்ணுவோம். ஒன்று அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், ரெண்டாவது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், மூணாவது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னு சொல்லுவோம். இதில் இந்த அப்ஸ்ட்ரீமில் ரெண்டுது எப்படி ப்ராடக்ட் மேக்ஸிமம் அமௌண்ட்டில் தயாரிக்க முடிகிறதுங்கிறத டிசைன் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். இதில் மெயினாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் மீடியா. எப்படி இந்த ஃபெர்மெண்டேஷன் மீடியாவை ஆப்டிமைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்குறது தான் இந்த அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த மேஜர் ஒர்க்கு. ஸோ ஃபெர்மெண்டேஷன் மீடியாங்கிறது என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மைக்ரோ ஆர்கானிசம் இல்லைனா செல்ஸ் இருந்தால் என்ன பண்ணும்னா அதுக்கு உணவுப் பொருள் தேவை. ஸோ அந்த நியூட்ரியன்ஸ் எடுத்து தான் அது என்ன பண்ணும்னா தன்னோட பயோகெமிக்கல் பாத்வே மூலமாக அது க்ரோ ஆக முடியும். அதனால் எல்லா ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு வேண்டியது மேஜர் நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர். ஸோ அதுக்கு வாட்டர் வேணும். அப்புறம் ஒரு எனர்ஜி சோர்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏ லைட் இல்லைனா மேஜராக இன்றைக்கி தேதியில் மேஜராக இருக்கிறது கார்பன் சோர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு நைட்ரஜன் சோர்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ இது ஆர்கானிசம் குரோ ஆகக்கூடிய ஒரு மீடியா தான். பட் ஃபெர்மெண்டேஷன் மீடியான்னு எப்போ சொல்கிறோம்னா இந்த நியூட்ரியன்ஸில் ஒன் ஆஃப் த நியூட்ரியன்ட் ஒரு சப்ஸ்ட்ரேட்டடாக பிஹேவ் பண்ணும் அந்த மைக்ரோ ஆர்கானிசமுக்கு. அதை கன்சியூம் பண்ணி என்ன பண்ணும்னா ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படின்னா ஒவ்வொரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கும் ஒவ்வொரு பெர்டிகுலர் நியூட்ரியன்ஸ் வேணும். ஒரு பெர்டிகுலர் அளவில் இருந்தால் தான் அது என்ன பண்ணும்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அந்த நியூட்ரியன்ஸ் கன்சியூம் பண்ணி நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒவ்வொரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கு எது சூட்டபிளான மீடியம், மோஸ்ட் சூட்டபிள் மீடியம் எதுங்கிறத நம்ம தரோவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆப்டிமைசேஷன் ஆஃப் மீடியாமாக பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன்னா என்னென்னு இப்போ சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கரெக்டான அளவில் ஒரு மைக்ரோ ஆர்கானிசமுக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட்டோ நியூட்ரியன்ஸோ தந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது கன்சியூம் பண்ணி நமக்கு அதிக அளவு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆப்டிமைசேஷன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆப்டிமைசேஷனில் ஆப்ஜெக்டிவ் ஃபெர்மெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் 2 இருக்கலாம். ஒன்று பயோமாஸ் க்ரோ பண்ணுறது இருக்கும். பயோமாஸ் க்ரோத்துங்கிறது மைக்ரோ ஆர்கானிசமோட பாப்புலேஷனை மட்டும் க்ரோ பண்ணுறது ஆப்ஜெக்டிவாக இருக்கலாம். இல்லைன்னா ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆப்ஜெக்டிவாக இருக்கலாம். இஃப் நம்மளோட ஆப்ஜெக்டிவ் பயோமாஸ் க்ரோத் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம ஆப்டிமைஸ் பண்ண மீடியம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பயோமாஸ் க்ரோ பண்ணுறதுக்கு தான் ஃபேவர் பண்ணுமே தவிர அது ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு ஃபேவர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம ப்ராடக்ட் ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி ஆப்டிமைசேஷன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன்,
அது ப்ராடக்ட் அதிக குவான்டிட்டியில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபேவர் பண்ணுமே தவிர பாக்டீரியல் இல்லைனா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத்துக்கு ஃபேவர் பண்ணணும்னா அவசியம் இல்லை, சம்டைம்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி தான் நம்மளோட ஆப்டிமைசேஷனோட ஆப்ஜெக்டிவ் கிளியராக இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்டிமைஸ் பண்ணுறப்ப பல க்ரைட்டீரியாஸ் இருக்குது. எல்லாமே எவ்வளோ க்ரைட்டீரியாஸ் நம்மளால் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறது நமக்கு நல்லது. ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணலாம்? டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெத்தட் கிளாசிக்கல் மெத்தட். கிளாசிக்கல் மெத்தட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நியூட்ரியன்ஸ் இருக்குது ஒரு மீடியா காம்போசிஷனில். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா 4 நியூட்ரியன்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு நியூட்ரியண்ட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அந்த ஒரு வேரியபிளை. அது ஆப்டிமைஸ் ஆனப்புறம் அதை கான்ஸ்டன்ட் அந்த ஆப்டிமைஸ்டு லெவலை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குவோம். மிச்சம் 3 கான்ஸ்டண்ட்டாக வச்சு 2வது வேரியபிளை வேரி பண்ணுவோம். ஸோ இப்படி ஒவ்வொரு வேரியபிளாக வேரி பண்ணி ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணோம்னா அது கிளாசிக்கல் மெத்தட். பட் இதில் ப்ராப்ளம் என்னது? டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும், அதிகமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அது யூஸ் பண்ணுறதில்ல. 2வது ஒரு மேத்தமெட்டிக்கல் மெத்தட் ஃபேக்டோரியல் டிசைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம எப்படி பண்ணலாம்னா, ஒரு 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதில் 2 தான் ஆப்டிமைஸ் பண்ணணும், 3 லெவல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார்பன் சோர்ஸ் நைட்ரஜன் சோர்ஸ் மட்டும் ஆப்டிமைஸ் பண்ணோம். ஹை மீடியம் லோ லெவலில் ஆப்டிமைஸ் பண்ணணும்னா அப்போ ஃபேக்டோரியல் டிசைன் ஒர்க் பண்ணிடும். 3 level factorial design, that is 2 power 3, so 2 into 2 into 2, so up to 8 எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிடலாம். இன்கேஸ் இதோட வேரியபிளும் லெவல்ஸும் கூட ஆரம்பித்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபேக்டோரியல் டிசைன் எக்கச்சக்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் பண்ணுறதில்ல. ஸோ சில லிமிட்டட் வேரியபிள் இருந்ததுன்னா அப்போ ஃபேக்டோரியல் டிசைன் பெஸ்ட். 3வது டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாங்கட் பர்மேன் டிசைன். இது 5 வேரியபிள் மேலே நம்ம ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ இதில் எந்த வேரியபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த பாக்டீரியல் க்ரோத்துக்கு ஆப்டிமைசேஷனுக்கு எந்த வேரியபிள் இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். எந்த வேரியபிள், தட் மீன்ஸ் எந்த கான்ஸ்டியூவன்ஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது பாக்ஸ் வில்சன் மெத்தடும் ஹென்ட்ரிக்ஸ் மெத்தடை வச்சு ஈஸியாக ஆப்டிமைஸும் பண்ணலாம். ஸோ இந்த லெக்சர் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்கட் பர்மேன் டிசைனை பற்றி எலாபரேட்டடாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா சிம்ப்ளக்ஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் என்னென்னா 2 வேரியபிள் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஈஸியாக ஆப்டிமைஸ் லெஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் பெர்ஃபெக்டாக நம்மளால் பண்ண முடிகிறது தான் சிம்ப்ளக்ஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். ஸோ அதை எப்படி பண்ணுறோங்கிறத இந்த லெக்சரில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த சிம்ப்ளக்ஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கில் என்ன பண்ணுறோம்னா, ஒரு இனிஷியல் எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். 2 எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷன், ஒரு பாயிண்ட் ஏ பாயிண்ட் பின்ட்டு ஈஸியாக 2 எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், 2த்துக்கும் ரிசல்ட் கிடைக்குது வச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைனுக்கு ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட் வைக்கிறோம். தென் ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணுறோம். ஸோ ஏபி சி பாயிண்டில் இன்னொரு செட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ 2 எக்ஸ்பிரிமெண்ட் இனிஷியலாக வச்சு 3வது எக்ஸ்பிரிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 3ல் எது பெஸ்ட்டு இருக்கோ அதை பெஸ்ட்டாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம இன்னொரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த 2 வேரியபிளை வச்சு நம்ம ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சிம்ப்ளக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இனிஷியல் செட்டில் கிடைச்ச இந்த 2 ரிசல்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 3வது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் டிசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த 3 எக்ஸ்பிரிமெண்ட்டை கிடைச்சதை வச்சு நம்ம 4வது இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட்டை டிசைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கோம் எப்போ வரைக்கும், ஆப்டிமைசேஷன் ஆகிற வரைக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறோங்கிறத நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலியமாக உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணுறேன். கன்சிடர் பண்ணிக்குவோம், நம்ம ஒரு சிம்ப்ளக்ஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் பண்ண போகிறோம். எதுக்குன்னா 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம், ஒரு கார்பன் சோர்ஸும் ஒரு நைட்ரஜன் சோர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கார்பன் சோர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன், ஒரு நைட்ரஜன் சோர்ஸ் ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன். தென் நான் 2 எக்ஸ்பிரிமெண்ட் 2 பாயிண்டில் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் ஏ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு பர்டிகுலர் கார்பன் சோர்ஸும் நைட்ரஜன் சோர்ஸ் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன், ஒரு வேல்யூ கிடைக்குது, எழுதி வச்சுக்கிறேன் எவ்வளவு எக்ஸ்பிரிமெண்டல் ப்ராடக்ட் ஈல்டுன்ட்டு. 2வது
ஒரு பெர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. அங்கே என்ன இருக்கும், ஒரு பெர்டிகுலர் கார்பன் சோர்ஸும் நைட்ரஜன் சோர்ஸும் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த ஏபி ஒரு லைன் வெர்டிஸ், இந்த லைனுக்கு டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஏபி 2 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதே 2 சென்டிமீட்டரில் வந்து ஒரு பாயிண்ட் சி, ஏ டு சி 2 சென்டிமீட்டர், பி டு சியும் 2 சென்டிமீட்டர்னா என்னாகும், ஒரு சம பங்கில் இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதுக்கு பேர் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்போ புதுசாக கிடைச்ச பாயிண்ட் சியை வந்து நான் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 பெஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போகிறேன். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். எப்படி இந்த வேல்யூஸை வந்து நம்ம பிளாட் பண்ணிக்கிட்டே வர்றது. ஸோ மொதல் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸில் கார்பன் சோர்ஸ், ஒய் ஆக்சிஸில் வந்து நைட்ரஜன் சோர்ஸ். அந்த கிராஃபில் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம், அது பாயிண்ட் ஏ. ஸோ அந்த பாயிண்ட் ஏல வந்து கார்பன் சோர்ஸ் வந்து ஒரு 10 மில்லிகிராம் இருக்குது, நைட்ரஜன் சோர்ஸ் 2 மில்லிகிராம் இருக்குது 100 ml. ஸோ நம்ம அதை மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஆர்கானிசம் ஆட் பண்ணி ப்ராடக்ட் ஈல்ட் பண்ணிடுறோம், நோட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம், இன்னொரு பாயிண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எடுக்கிறோம், தட் இஸ் பாயிண்ட் பி, நான் பிக்சரில் காமிச்ச மாதிரி. ஸோ அந்த பாயிண்ட் பியில் என்ன இருக்குன்னா நம்ம பார்க்குறோம், ரைட், அதுக்கு ஒரு கார்பன் சோர்ஸ் நைட்ரஜன் சோர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 12 மில்லிகிராம் பெர் 100 ml கார்பன் சோர்ஸுக்கும் 5 மில்லிகிராம் பெர் 100 ml நைட்ரஜன் சோர்ஸ் இருக்குது. ரைட், ஆன்டிபயோட்டிக் கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெர்டிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கும் பிக்கும் பாயிண்ட் ஏக்கு நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த லைனோட டிஸ்டன்ஸுக்கு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஏலேருந்து ஒரு பாயிண்ட்டும் பியிலேருந்து ஒரு பாயிண்ட். ஸோ அது பாயிண்ட் சின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், ஸோ ஒரு தேர்ட் வெர்டெக்ஸ் கிடைக்கிது எங்கள் பாயிண்ட் சியில். ஸோ அந்த பாயிண்ட் சி டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஏ டு சியும் பி டு சியும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதே மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் அளவு எவ்வளோ இருக்கணும், ஏ டு பியில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே அளவில் இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன் கிடைச்சிருக்கு சி. ஸோ அந்த கிராஃபில் நமக்கு அந்த கிடைச்ச சியில் வந்து ஒரு பெர்டிகுலர் கார்பன் சோர்ஸ் இருக்கும், ஒரு பெர்டிகுலர் நைட்ரஜன் சோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபெர்மெண்டேஷன் மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறோம். தென் என்ன பண்ணுறோம், we will do the experiment, antibiotic yield கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இதை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து எது ஒஸ்ட் ரீடிங் இருக்குது, எது லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எது பெஸ்ட்டு ரீடிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம பார்த்தோம்னா பாயிண்ட் ஏ, அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஏவை கன்சிடர் பண்ணுவோம், அது என்ன இருக்குது, ஒஸ்ட் ரீடிங்காக இருக்குது. அப்புறம் பாயிண்ட் பி, எக்ஸ்பெரிமெண்ட் பி வந்து பெஸ்ட்டு ரீடிங்காக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஆப்டிமைஸ்டு கான்சன்ட்ரேஷன் வேண்டி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஒஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஒஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம இன்னொரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். ரைட், ஸோ இப்போ ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாயிண்ட், அதுக்கு பேர் வந்து வி டிங்கிறோம். ரைட், நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறோம், அது வந்து டி. ஸோ அந்த டியோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு சென்ட்ராய்டு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகே, நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ பிசிக்கு பேரலாக கரெக்டாக நடுவில் செங்குத்தாக போகிற லைன். ஸோ ஏ டு டி, அதாவது பிசி லைனுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வந்து நான் இஜெட்னு மார்க் பண்ணியிருக்கேன், அந்த இஜெட் டிஸ்டன்ஸ் வந்து ஆப்போசிட், ஏக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், அந்த பாயிண்ட் வந்து டி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சியிலேருந்து டிக்கு ஒரு லைனை இணைக்கிறோம், பியிலேருந்து டிக்கு ஒரு லைனை இணைக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஆகும்னா ஒரு ரெஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், ஏபிசியில் வந்து ஏ வேல்யூ ஒஸ்ட்டாக இருக்கிறனால ஏக்கு ஆப்போசிட்டாக ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோம். அது எவ்வளவு இருக்கணும்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். எங்கேருந்து ஏபிசி லைனுக்கு இருக்கிற ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சென்ட்ராய்டுக்கு வந்து அந்த சைடு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம்
பிசி லைனில் இருந்து ஏக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் இஜெட்னா அதே அளவு இன்னொரு பாயிண்ட் வந்து டி வைக்கிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெஃப்ளெக்ஷன்னு சொல்கிறோம். ரைட். ஸோ நான் உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன்னா என்னென்னு சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஏலேருந்து பிசி வழியாக ஒரு சென்ட்ராய்ட், பிசி லைனில் சென்டரில் போகிறனால அதுக்கு பேர் வந்து சென்ட்ராய்ட். ஸோ அது எங்கே போகுது, இதுக்கு இருக்கிற ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அங்கே பாயிண்ட் டிக்கு போகுது. ஸோ டி வந்து நியூ எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷன். ஸோ பிசி சிடி ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். ஸோ பியிலேருந்து டிக்கு ஒரு லைன் கோடு போடுறோம். அதே மாதிரி சியிலேருந்து டிக்கு ஒரு லைன் கோடு போடுறோம். ஸோ பிசி சிடி பிடி எல்லாமே வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெஃப்ளெக்ஷன். ஸோ சிம்ப்ளக்ஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கில் இந்த ரெஃப்ளெக்ஷன் கிரியேட் பண்ணுறது தான் வந்து நம்மளோட வேலை. ஸோ ரெஃப்ளெக்ஷன் பண்ணோம்னா வி வில் கெட் எ நியூ எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷன். ஸோ அந்த நியூ எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷனில் கார்பன் சோர்ஸும் நைட்ரஜன் சோர்ஸ் வச்சு ஃபெர்மெண்டேஷன் மீடியா தயாரிக்கிறோம். தென் அதை ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, வி கெட் அன் ஆப்டிமைஸ்ட் yield. ஸோ இது வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். ஸோ கிராஃபிக்கலாக நமக்கு கிடைச்ச இந்த பாயிண்ட் டியில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் ரன் பண்ணி ஆன்டிபயோட்டிக் அசே பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நமக்கு இன்னொரு 3 ரீடிங் கிடைக்குது. என்னது, பியோட ஆன்டிபயோட்டிக் ஈல்டு, சியோட ஆன்டிபயோட்டிக் ஈல்டு, டியோட ஆன்டிபயோட்டிக் ஈல்டு. ஸோ இதில் வந்து இன்னும் ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறோம்னா திரும்ப ஒரு ரெஃப்ளெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதை நம்ம தான் என்ன சொல்கிறோம்னா சீரீஸ் ஆஃப் சிம்ப்ளக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் திரும்ப ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் பண்ணுறது தான் சிம்ப்ளக்ஸ் சொல்கிறோம். இந்த சீரீஸ் ஆஃப் சிம்ப்ளக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் ஒரு கிராப் மணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ இதில் இருந்து எப்போ வரைக்கும் இதை பண்ணுவோம்னா எப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்டிமம் லெவலுக்கு க்ளோஸாக போயிட்டு ரெஃப்ளெக்ஷன் திரும்ப ஒரே இடத்துல எப்போ மாறுதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னங்கிறோம்னா ஆப்டிமைஸ்டு கான்சன்ட்ரேஷன்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறோங்கிறத கிராஃபில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் கிராஃபில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்பன் சோர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, நைட்ரஜன் சோர்ஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. மொதல் நம்ம ட்ரா பண்ண பாயிண்ட் என்னது, ஏபிசி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஏ லீஸ்ட்டாக இருக்கிறனால தான் அதோட ரெஃப்ளெக்ஷன் பார்க்குறோம், டி பாயிண்ட் கிடைக்கிது. ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சென்ட்ராய்ட் ட்ரா பண்ணி புது ட்ரையாங்கிள் புது சிம்ப்ளக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், பிசிடி. ஸோ இந்த 3ல் வந்து ஒஸ்ட் ரீடிங் என்ன பண்ணுதுன்னா சி தருது. ஸோ சிக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறோம்னா நம்ம திரும்ப ஒரு சிம்ப்ளக்ஸ் பாயிண்ட் ஈக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, இன்னொரு புது எக்ஸ்பிரிமெண்டல் கண்டிஷன் இ, தட் இஸ் பிடிஇ கிடைக்குது. ஸோ இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வர்றோம் அன்டில் வி ரீச் த பாயிண்ட் ஜி. ரைட். பாயிண்ட் ஜிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ ஜிஹெச்ஐ திரும்ப ஹெச் வந்து லோவஸ்ட் ரீடிங்காக இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக ஜே ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஜிஐஜேல வந்து திரும்ப ஜேவும் லோவஸ்ட்டாக இருக்கிறப்ப அதுக்கு ஈக்குவலேட்ரல் என்ன ஆகும், ஹெச் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் எப்போ மாறுதோ அது வரைக்கும் வந்து நம்ம ஆப்டிமைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரன் பண்ணோம். ஸோ இதில் ஆப்டிமைஸ்டு கான்சன்ட்ரேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜி. பாயிண்ட் ஜியில் இருக்கிற அமௌண்ட் ஆஃப் கார்பன் சோர்ஸும் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ் தான் மேக்ஸிமம் ஈல்டு வந்து நமக்கு தரும். ஸோ இந்த வெர்டிக்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆப்டிமைசேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதை வந்து ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து பெர்ஃபெக்டாக ஆப்டிமைஸ் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த லெக்சர் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஆப்டிமைசேஷன் டெக்னிக் பண்ணாலும் 2 வேரியபிள் இருந்ததுன்னா சிம்ப்ளக்ஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கில் ஈஸியாக பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம். என்னோடய ஃபியூச்சர் லெக்சர்ஸும் கேளுங்க.